அட என்னாத்தல இப்படி பண்ணிட்டியே? இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்படி வந்து தோனி ஃபேன்ஸ் எல்லாரும் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச் வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 191 ரன் எடுத்தாங்க. இதை வந்து பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம், இது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் தான்ப்பா, இருந்தாலும் நம்மளும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவோம்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல காயக்வாடும் ரச்சின் ரவீந்திராவும் பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு கேப்டன் ஆன காயக்வாட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல கலீல் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. சரி, இவர் போனா என்னப்பா ரச்சின் ரவீந்திரா நின்னு மாஸ் காட்டுவார்னு நினைச்சோம். இவரும் அதே கலீல் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. என்னப்பா 2 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். ஆனா வந்து ரஹானேவும் டேரி மிச்சலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ஒரு பக்கத்துல வந்து டேரி மிச்சல் வந்து ஸ்லோவா விளையாண்டாலும் ரஹானே வந்து டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க. சரி, இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆக நினைச்சா ஒரு கட்டத்துல வந்து டேரி மிச்சல் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரஹானே வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரஹானே அவுட் ஆனவனே சமீர் ரிஸ்வி உள்ள வந்தாருங்க. இவர் வந்தவனே சரிப்பா போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சு பட்டைய கிளப்பினாரு, அதே மாதிரி பயங்கர அதிரடியா விளையாடுவார்னு நினைச்சோம். ஆனா வந்த ஃபர்ஸ்ட் பால்லே வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து பக்குன்னு ஆயிப்போச்சு. சரி, இவர் இல்லைன்னா என்ன, களத்துல இருக்கிற சிவம் துபேவாவது நல்லா விளையாடுவார்னு நினைச்சோம். அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க தோனி உள்ள வந்தாரு. மனுஷன் வந்தவனே ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் 3வது பால்லையும் 4 அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. இது மட்டும் இல்லாம கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்துலயுமே 6 4 சொல்லிட்டு அடிச்சு தோனி ஒரு பக்கம் விளாசினாரு. ஆனா என்னதான் வந்து அடிச்சாலும் இந்த மேட்சை சிஎஸ்கேனால வந்து ஜெயிக்க முடியல. அதனால இந்த மேட்சை வந்து டெல்லி வந்து 20 ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க. என்னதான் சிஎஸ்கே இந்த மேட்சை வந்து தோத்தாலும் தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாராட்டே ஆனுங்க. ஏன்னா கடைசி ஓவர்ல வந்து 41 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அந்த ஓவர்ல மட்டும் 6 4 சொல்லிட்டு அடிச்சு விளாசி 20 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ரன் வரதுக்கு முக்கிய காரணமே தோனி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அதுல அடிச்சிருக்க 6 4 எல்லாத்தையுமே வந்து தோனி தான் வந்து அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த வயசுல இவ்வளவு அதிரடியா விளையாண்டு அந்த மேட்சை ஜெயிக்கவே முடியலன்னா கூட நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு. இதை பார்த்து தான் தோனி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, எப்பா இவ்வளவு கடைசியா வந்தவரு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட வந்து தோனி பட்டை கிளப்பி இந்த மேட்சை வின் பண்ண வச்சிருப்பாரு. இதை தானே நாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஏத்தால நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்ததுக்கான காரணம் மிடில் ஆர்டர் ரொம்ப மோசங்க. யாருமே ஸ்கோருக்கு தகுந்தாப்புல விளையாடவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஓடி விளையாடுற மாதிரி பொறுப்பா பொறுமையா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போன மேட்ச்ல எல்லாம் வந்து துபே சமீர் ரிஸ்வின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிரடியா வந்து விளையாண்டாங்க. ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறதுனாலதான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு. பரவாயில்ல, சிஎஸ்கே வந்து இது வரைக்கும் 3 மேட்ச் விளையாண்டு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் தோத்துருக்காங்க. இனி வரப்போற மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.